என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தியனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம தாழ்மையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் சிந்தையிலே நம்ம தாழ்மையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சிந்தையில் தாழ்மையை தரித்து கொண்டால் நம்மளை யார் காயப்படுத்தினாலும் நம்ம காயப்பட மாட்டோம். கர்த்தருக்குள்ள ஸ்திரத்தன்மையோடு வாழ தேவன் கிருபை பாராட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, தாழ்மையுள்ள இயேசு இன்னைக்கு நம்மகிட்ட அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார். தாழ்மையை நாம் இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்வோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனம். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இங்க சீதேக்கியா என்னும் ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராஜாவுடைய அனுபவத்தை பாருங்க. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை உரைத்த எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தல, தீர்க்கனுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் என்றும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் நாம் தாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஈவன் நானே பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த மரியாதை, ஊழியக்காரர் என்றால் அங்கே கொடுக்கிற கணம், இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள், அது சபையினுடைய போதகர்களாக இருக்கட்டும், மெய்ப்பர்களாக இருக்கட்டும், தேவ ஊழியர்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஹானர் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியர்களை கனவீனப்படுத்துகிறதும், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழுந்து பேசுவதும், ஊழியர்களை ஒருவேளை உண்மையா தவறா இதெல்லாம் நம்ம எதையுமே அறியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறதையும் நம்ம இன்றைக்கி சமீப காலங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், தேவ ஊழியர்களுக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் நாம் நம்மை தாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாட்களில் நாங்கள் பேசுகிறோம், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் சில நபர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அவர்களுடைய பொழுதுபோக்கே அவங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து ஒரு வார்த்தையை வச்சு அதனால் அவங்க பேசி இது மாதிரி குற்றச்சாட்டுகளை சுமத்தி பப்ளிசிட்டி பண்ணுற காரியங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களா என்றால் ஊழியக்காரங்க கிடையாது. சில காரியங்களை பார்த்தா நான் சமீப காலங்களில் நான் அதை விட்டுட்டேன். ஒரு நாள் ஆவியானவர் அதை உணர்த்தினார், நான் விட்டுட்டேன். ஆனால் சமீப கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு 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 வாலிபன், ஒரு சாதாரண ஒரு சின்ன வாலிப பையன், வயதே கம்மியான வயசு தான் இருக்கும், ஆனால் அவன் ஒரு மூத்த ஊழியக்காரங்களை, வயதான ஒரு ஊழியக்காரரை அவன் இவன் என்று பேசினதை நான் கேட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வயசுக்காவது ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல. எப்பவுமே நம்ம தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்தவும் அவர்களுக்கு முன்பாக தாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நானும் அப்படி தான் தாழ்த்துறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் இப்படி யோசித்து பார்க்கணும். யாராவது பிரசங்கத்தில் ஏதாவது பேசுனாங்கன்னா, இவர் என்னைய தான் குத்தி பேசுகிறாருன்னு உங்களுக்கு தோணி இருக்குதா? அதை மாதிரி என்னைக்காவது உங்களுக்கு எண்ணம் வந்திருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கல, என்னைய தான் அவங்க பேசுனாங்க அப்படின்னு யோசிக்கும்போது நாம் தாழ்த்தவில்லை என்று அர்த்தம். நம்ம எப்பவுமே ஒரு வேளை ஏதோ ஒரு ஊழியக்காரர் பேசும்போது எனக்கு அந்த வார்த்தை வருது, என்னை குத்துற மாதிரி இருக்குதா, நான் உண்மையில் அந்த தவறை செய்தால் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகணும், மன்னிப்பு கேட்கணும். தவறு செய்யலையா, நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருங்களேன், விட்டு பாருங்களேன். கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை நீதி செய்கிறவர். ஒருவேளை இந்த நாட்களில் நம்ம அதை நிறைய கவனிக்க தவறிடுறோம். அதனால தான் இந்த நாட்களில் ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தாழ்த்துகிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. பைபிளில் இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம்
17வது வசனம். எபிரேயர் 13:17. சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டு காலம் அது, புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாரா? 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக கீழ்ப்படியணும், அடங்கணும் அப்படின்னு வாசிக்கிறோம். இது நம்மகிட்ட இருக்குதான்னு பரிசோதித்து கொள்வோம். இன்றைக்கி ஆண்டவர் அந்த கிருபைகளை நமக்கு தரட்டும். நம்ம எபிரேயர் 13:7 பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஒரு ஊழியக்காரன்கிட்ட ஒரு குறை இருக்கலாம், ஒரு தவறு இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருந்திருக்கலாம். அதனால் அதை நீங்கள் பூதகாரம் செய்யாமல் தேவன் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நம்முடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுக்கிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக தாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தாழ்த்துவோம், அவர்களை மதிப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 13:17 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 13:17. ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்த, கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு உபதேசிக்கிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அந்த தாழ்மையின் இருதயமும் சிந்தையும் எங்களுக்குள்ளே எப்போதும் தங்கி இருக்கட்டும் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.